தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள மலையாள மொழி பேசும் மக்கள் வரும் 5ஆம் தேதி அறுவடை தினமான திருவோண பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுதே இந்த கொண்டாட்டம் என்பது களை கட்ட துவங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளும் முன்பு தற்பொழுது மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக அத்தப்பூ கோலம் என்பது போடப்பட்டிருக்கின்றனர். அதேபோன்று இங்கிருக்கும் கல்லூரிகளில், குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் தொடர்ச்சியாக அந்த கொண்டாட்டம் என்பது களை கட்டியிருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எனவும் அதேபோன்று அத்தப்பூ கோல போட்டியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அந்த அத்தப்பூ போட்டி என்பது மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக அத்தப்பூ கோல போட்டி என்பது நடைபெறுகிறது. அதேபோன்று ஓண ஊஞ்சல் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு 5ஆம் தேதி ஓணப்பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டாலும் தற்பொழுதே களை கட்ட துவங்கி இருக்கிறது. நம்மோட ஒரு மாணவி இணையராக அவரை கேட்போம். வணக்கம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே இந்த காலேஜில் வந்துட்டு தமிழ் அண்ட் மலையாளிஸ் 2 பேருமே இருக்காங்க. மலையாளிஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஓணம் பற்றி நிறையாவே தெரியும். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இந்த காலேஜில் மலையாளிஸ் தான் ஜாஸ்தி. ஸோ தமிழ் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இது நல்லாவே சரி, ஓணம் இது நாள் தான் கொண்டாடுறாங்க. அது பெருமாளோட ஒரு அவதாரமாக வந்துட்டு வாமனன் அவதாரம் இருக்கும். அந்த ராஜாவுக்கு வந்துட்டு ராஜா வந்துட்டு இது பெருமாளுக்கு வந்துட்டு நிலம் கொடுக்குறது, அந்த கதை தான் இது. ஸோ அந்த ஓணம் கொண்டாடும் போது நம்மளோட ட்ரெடிஷன், அந்த இது கேரளாஸோட கல்ச்சர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. காலேஜில் வந்துட்டு என்ன மாதிரி வைப்பாங்கன்னா காம்படிஷன்ஸ் நிறைய வைப்பாங்க. இந்த அத்தப்பூ கோலம் போடுவோம்ல, அது வந்துட்டு பேட்சாக நடக்கும். அதில் வந்துட்டு யார் இந்த மாதிரி தீம் வச்செல்லாம் நாங்கள் போட்டுக்குவோம். இன்றைக்கி எங்கள் தீம்னு பார்த்தாவே வந்துட்டு இது வாமனனுக்கு வந்துட்டு ராஜா வந்துட்டு எவ்வளோ நிலம் கொடுத்தாரு அந்த சீனை தான் வந்துட்டு நாங்கள் டிபிக்ட் பண்ணி வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ வந்துட்டு இது நல்லாயிருக்கும். எங்கள் காலேஜில் வந்துட்டு இந்த கல்ச்சர்ஸ் வந்துட்டு தமிழ் மலையாளிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு கொண்டாடுறது இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஓணம் பண்டிகை என்பது 5ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கும். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு அமைப்புகளும் சரிதான், அதே போன்று விளையாட்டு மன்றங்கள் தொடர்ச்சியாக கல்லூரிகளிலும் இந்த கொண்டாட்டம் என்பது களை கட்ட துவங்கி இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.